ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராகவே நாடார் சமூகத்தை, அது முதலமைச்சருக்கு வேலை இல்லை, சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபுன்னு சொல்லும் போது அவங்க அதை மறுத்து பேசி அதனால பெரிய விளைவுகளை சந்தித்த ஒரு சகோதரர் தான் செந்தில் மல்லர். அதை ஜெயலலிதா அரசு கொடுமையாக அதை தடை செய்யும் ஹரிஜன மக்களின் விரோதிகள் என்ற ஒரு முத்திரையை குத்துவதற்காக தேவரையா கைது செய்யப்பட்டதால் என்னோட கருத்தா அன்னைக்கு சொல்லியிருக்கேன், இன்னைக்கு நான் இருக்கிறேன். இதற்கே காமராஜருக்கு எதிராக தேவரையாவுக்கு ஆதரவாக DS ஆதிமூலம் நாட சீபா ஆதித்யநாத் அவங்க தோல்வியடைந்தாங்க. அந்த கலவரத்துக்கு பிறகு காமராஜின் செல்வாக்கு கல்லறையிடம் அதிகரித்தது, அகமுடையார் அதிகரித்தது. நெல்லை மாவட்டத்தில் அனைத்து இடங்களையும் வெற்றி பெற முடியாது. வெளிப்படையாக அந்த கலவர நிகழ்வுகளையோ எதையோ திராவிட முன்னேற்ற கழகம் 62 50 அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய பிரச்சனையாக தேர்தல் நேரத்தில் எடுக்கவில்லை என்பதற்கு இதுதானே ஆதாரம். ஐயா நோமணி அவர்களே, தம்பி செந்தில் மல்லர் அவர்களே, நான் செந்தில் மல்லரை கூட்டி வந்தே அந்த சிலை திறந்து வைக்கப்பட்ட காலம் இதெல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அதே போல் பல வணக்கம். முதுகுளத்தூர் தொடர்பாக பசுமன் ஐயா வள்ளலாருக்கு இணையான பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றியும் ஒட்டுமொத்த அட்டவணை பிரிவு மக்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்த போராளி தியாகி இமானுவேல் சேரனார் அவர்களை பற்றியும் காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்து காங்கிரஸில் எவ்வித பலனும் அடையாத பேரையூர் வீரர் வேலுச்சாமி நாடார் அவர்களை பற்றியும் உங்கள் கருத்துக்களை சமூக ஒற்றுமை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு காய்த்தல் முகத்தல் இன்றி வன்மமின்றி கூறுங்கள், ஆதாரப்பூர்வமாட்ட அதனை கூறுங்கள் என்ற கருத்தை அனைத்து சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் எனக்கு கோரிக்கையாக வைத்துள்ளார்கள். அந்த வகையில் நான் முதுகுளத்தூர் கலவரம் தொடர்பான பலரும் கூறும் முதல்நிலை ஆதாரமற்ற செய்திகளை உடைக்கும் விதமாக அனைத்து தலைவர்களையும் மதித்து அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டுமே என் செய்திகளை தொடர்ந்து தர கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய செய்திகளில் நிச்சயமாக எந்தவித கலவரம் வர வேண்டும் என்ற நோக்கம் துளியும் கிடையாது. இதை வைத்து நான் புகழ் பெற வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இதில் இல்லை. இதில் உண்மை நிலைமை அனைத்து தரப்பு மக்களுக்கும், நாடார் சமூக மக்கள், முக்குலத்தூரில் மறவர் சமூக சகோதரர்கள், தேவேந்திரகுல வேளாளர் சகோதரர்கள் உட்பட அனைவருக்கும் இது உண்மை நிலைமை உணர வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இதனை கூறி வருகிறேன். குறிப்பாக இந்த கருத்தை சமூக ஒற்றுமைக்காக நான் உங்கள் முன் வைக்கிறேன். இதனை அனைவரும் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் கூறுவதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நீங்களே தேர்தல் ஆணைய புள்ளி விவரங்களை பாருங்கள். அதை பேசும்படி செந்தில் மல்லரை வற்புறுத்துங்கள், ஐயா நவமணி அவர்களை வற்புறுத்துங்கள். நான் நிச்சயமா செந்தில் மல்லர் அந்த சமுதாயத்துக்காக பல கஷ்டங்களப்பட்டவர். அது ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராகவே அவங்க நாடார் சமூகத்தை, அது முதலமைச்சருக்கு வேலை இல்லை, சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபுன்னு சொல்லும் போது அவங்க அதை மறுத்து பேசி அதனால பெரிய விளைவுகளை சந்தித்த ஒரு சகோதரர் தான் செந்தில் மல்லர். செந்தில் மல்லர் மீண்டெழுந்த பாண்டியர் வரலாறு ஒரு புக் எழுதும் போது அதில் அவர் கருத்து, அந்த கருத்துக்கு மாற்று கருத்தா இன்னொரு புக்கு போடலாமே தவிர அதை ஜெயலலிதா அரசு கொடுமையாக அதை தடை செய்தார்கள். அப்பொழுதும் கூட நான் தமிழக அரசியல் என்றாலும் சரி, இவர் ஹிண்டு ராம் என்றாலும் சரி, கருத்து சுதந்திரத்தை செந்தில் மல்லரிடமிருந்து பறிப்பதை எதிர்க்கக்கூடிய தம்பி ராகவேந்திரா ஆராவையும் ஐயா ஹிண்டு ராம் அவர்களையும் பாராட்டுகிறேன் என்று நான் கூறியவர். அந்த கருத்து அவருடைய கருத்து, அதை ஜெயலலிதா அம்மையார் மறுப்பது தவறு, அரசு மறுப்பது தவறு என்று நான் கூறினேன். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மற்றவர்களோட உரிமை. அந்த வகையில் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்ட போது குரல் கொடுத்தவர் ரவீந்திரன் துரைசாமி. அதுபோல் ஐயா நவமணி அவர்கள் முழுக்க அவரை நான் தெளிவாக சொல்லிடுறேன், நேர்மையான மனிதர். எந்த மாறுபட்ட கருத்து எனக்கு கிடையாது. அவர்கிட்ட நான் பழகினதும் கிடையாது, இதுவும் இல்லை. அவரோட பேச்சு, அவரோட இது நேர்மையான மனிதர். பட் நேர்மையான மனிதரான ஐயா நவமணி அவர்கள் உண்மையின் துணை கொண்டு தன் கருத்துக்களை பண்ணணும். வந்தார்கள், கேட்டார்கள், சொன்னார்கள், பார்த்தார்கள் என்பதை விட இதுதான் 2+2 இதுதாங்கிற கருத்தை அவர் முன்வைக்கணும். ஓகே, அவருக்கு உணர்வு இருக்குது, செந்தில் மல்லர் உணர்வு இருக்கு. இந்த உணர்வுகள் ஒரு சமூக நட்பாக வரக்கூடிய அளவுக்கு இதில் உள்ள அந்த வேறுபாடுகளை கலைந்து நாம முன்னெடுத்துட்டு போகணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. அந்த வகையில் நான் நவமணி ஐயா அவர்களும் பாராட்டும் வகையிலும், தம்பி செந்தில் மல்லர் பாராட்டும் வகையிலும்
ஆதாரத்தின் துணை கொண்டு அந்த முதுகுளத்தூர் கலவரம் தொடர்பாக இன்றைக்கு சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். குறிப்பாக 1957ஆம் ஆண்டு முதுகுளத்தூர் கலவரம் நடந்தது. முதுகுளத்தூர் கலவரத்தில் பசுமன் தேவரையா கைது செய்யப்பட்டார். அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அது ராஜாஜி ஆதரவாளர் கூட தேவரையா கலந்துடக்கூடாது என்பதற்காக இமானுவேல் சேகரனார் ஐயா அவர்களுடைய இமானுவேல் சேகரன் ஐயாவுடைய மரணம் நடந்து முடிந்து, அந்த கொலை நடந்து முடிந்து 22 நாளுக்கு பிறகு ராஜாஜி ஆதரவாளர்களோட மாநாட்டில் ஐயா தேவர் கலந்து கொள்ள மாட்டார் என்று எதிர்பார்த்த காமராஜர் கலந்து கொண்ட பிறகுதான் அந்த கைது பண்ணாருன்னா அதுல ராஜாஜியோட சேர்ந்து ராஜாஜியின் தளபதியாட்டு தேவரையா காமராஜருக்கு மாற்றாக காங்கிரஸ்ல இருந்தே சில பிரச்சனைகளை உருவாக்கிடக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவங்களெல்லாம் அட்டனைப்புரி மக்களின் விரோதிகள், அன்றைய வார்த்தையில் சொல்ல முன்னால் ஹரிஜன மக்களின் விரோதிகள் என்ற ஒரு முத்திரையை குத்துவதற்காக தேவரையா கைது செய்யப்பட்டதாகத்தான் என்னோட கருத்தா அன்னைக்கும் சொல்லியிருக்கேன், இன்னைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இதற்கே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த என்னுடைய சகோதரர் பேங்க் சந்திரன் போன்றவர் கூட என்னன்னே நீங்களே எப்படி சொல்றீங்கிற கருத்தை அவர் வச்சிருக்கிறாரு. இன்னும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த IAS அதிகாரிகளும் IPS அதிகாரிகளும் பல பிற மாநிலங்களை பார்க்கணும், என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு என் மனசுக்கு அது படுதுங்க. அது தரவின் அடிப்படையில் நான் அதை சொல்றேங்கிறத நான் சொன்னேன். இன்னைக்கும் நான் உங்க முன்னாடி வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா, 57 நடந்த அந்த கலவரத்துக்கு பிறகு, அரச பயங்கரவாதமான தூவல் துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு, தேவரையா கைதுக்கு பிறகு 62 தேர்தல் வருது. இந்த தேர்தலில் 57 தலைமைக்கு காமராஜ் பெற்ற வாக்கு விகிதத்தை விட 62 அதிக வாக்கெடுத்து 46 விழுக்காடு வாக்கெடுத்து பெரிய வெற்றி பெறார். இதுதான் உண்மை. அவர் 46 விழுக்காடு வாக்கெடுக்கும் போது கள்ளர் அகமுடையார் போன்ற சமூகங்கள் மத்தியில் காமராஜருக்கு ஆதரவுடையும் 50 விழுக்காடுக்கு மேல இருந்தது. அது மட்டுமல்ல, மத்திய ராமநாதபுரம் தவிர நெல்லையிலே ஐயா செல்லப்பாண்டியன் மறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சபாநாயகராக இருந்தவர், மாவட்ட காங்கிரஸ் தலைவராக பவர்ஃபுல்லாக இருந்தவர், நெல்லை மாவட்டத்தில் கோசல் ராமாவோட ஸ்ட்ராங்காக இருந்தவர். அவர் தலைமையில் அனைத்து இடங்களையும் முதுகுளத்தூர் கலவரம் 57க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. முதுகுளத்தூர் கலவரத்தில் காமராஜருக்கு எதிராக தேவரையாவுக்கு ஆதரவாக பேசின DS ஆதிமூலம் நாடார், சீபா ஆதித்தனார் போன்றவங்க தோல்வியடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே அந்த கலவரத்துக்கு பிறகு காமராஜின் செல்வாக்கு கல்லறையிடம் அதிகரித்தது, அகமுடையார் அதிகரித்தது. நெல்லை மாவட்டத்தில் அனைத்து இடங்களையும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை தான் அது உருவாக்கி என்பதுதான் 100க்கு 100 உண்மை. இன்னொரு தகவலை நான் சொல்றேன். சத்தியவாணிமுத்து அம்மையாரின் பவர் பொலிட்டிக்ஸுக்கு பயந்து அண்ணா 62 தேர்தலை சந்திக்கும் போது கூட சென்னை ஜிம்கானா கிளப்புக்கு எதிராக பெருந்தலைவர் காமராஜ் சிலையை திமுக மாநகராட்சி சார்பாக திறந்து வைத்துவிட்டு தான் அண்ணா அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றார். இதுவும் திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடிய சில அரசியல்வாதிகள், பண்பம் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் மூடி மறைக்கிறார்கள். உண்மையை சொல்லணும், நேர்மையாக சொல்லணும். 62 தேர்தலுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா பெருந்தகை பண்டித நேரு பிரதமர் அவர்களை அழைத்து சென்னை மாநகராட்சி சார்பாக காமராஜருக்கு வெண்கல சிலை அமைத்து அவர் அந்த சிலையை திறந்து வைத்து, அதற்கு சத்தியவாணிமுத்து அம்மையாரின் பவர் பாலிடிக்ஸும் ஒரு காரணம். பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு இன்டலெக்சுவல் லீடரான சத்தியவாணிமுத்து அம்மையார் அண்ணாவிடம் நேரடியாகவே நடத்திய பவர் பாலிடிக்ஸும் அதற்கு ஒரு காரணம். அண்ணா சத்தியவாணிமுத்து அம்மையாரின் பவர் பாலிடிக்ஸ்க்கு ஈல்டாகி அந்த விஷயத்தை செய்தார் என்றால், வெளிப்படையாக அந்த கலவர நிகழ்வுகளையோ எதையோ திராவிட முன்னேற்ற கழகம் 62ல் 50 MLAக்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய பிரச்சனையாக தேர்தல் நேரத்தில் எடுக்கவில்லை என்பதற்கு இதுதானே ஆதாரம். ஐயா நோமணி அவர்களே, தம்பி செந்தில் மலர் அவர்களே, நான் செந்தில் மலரை கூட்டி வந்தே அந்த சிலை திறந்து வைக்கப்பட்ட காலம் இதெல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அதே போல் பல சோதரர்களை அழைத்து தம்பி ஜெயந்தனுக்கு தெரியும், இன்ஜினியர் அட்வொகேட் தம்பி ஜெயந்தனுக்கு தெரியும், பல சகோதரர்களை பாலமுருகன் அகமுடையார் அழைத்து அந்த சிலையை காட்டியிருக்கிறேன். ஸோ இது 57 கலவரத்துக்கு பிறகு 62ல் வைக்கப்பட்ட சிலை என்றும் 62 தேர்தலில் முக்குளத்தோர் சமூகம் மிகப்பெரிய அளவில் பெருந்தலைவர் காமராஜரை ஆதரித்தார்கள் என்பதை நான் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன். அதே போல் தேவேந்திர குல வேளாளர் சமூகம், குடும்பமார் என்று சொல்வார்கள் அந்த பகுதியில், குடும்பர்கள், தேவேந்திர குல வேளாளர் குடும்பர், வாதிரியார், பள்ளர், காலாடி இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இன்றைய தினம் மோடி அரசாங்கம் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று பசுவை தெய்வமாக வழங்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று மோடி, அமித்ஷா
தங்கராஜ், ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயா, இவர்கள் எல்லாமே சேர்ந்து இவங்களுக்கு அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற பெயரை இன்று மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். அது அவர்கள் பயன்படுத்திய பெயர் தான் அந்த இருக்கிறது. அது அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அரசு கொடுத்திருக்கிறது. இந்த சமூக மக்கள் தியாகி இமானுவேல் சேகரனார் கொலைக்கு பிறகு 57 வந்த அந்த கொலைக்கு பிறகு 1962 அதற்கு நான் பசும்பொன் தேவரையா பற்றிய விஷயத்தை ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். அது தெளிவாக என்னுடைய மனச்சாட்சிப்படி அதை நான் கூறுகிறேன். 62 தேவேந்திர குல வேளாளர் பெருமக்கள் 57 ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை எப்படி ஆதரித்தார்களோ அதே மாதிரி ஆதரித்தார்கள். ஆதாரத்தை நான் தர தயாராக இருக்கிறேன். எப்படி 57 தேவரையா கைதுக்கு பிறகு முக்குலத்தோர் சமூக மக்கள் முன்பு 57 எப்படி பெருந்தலைவர் காமராஜை ஆதரித்தார்களோ அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜை கள்ளர்கள், அகமுடையார்கள், நெல்லை மறவர்கள், வல்லம்பர்கள் எல்லா முக்குலத்தோர் சமூக மக்களும் ஆதரித்து மிகப்பெரிய வெற்றியை 62 பெருந்தலைவர் காமராஜருக்கு அந்த வெற்றியை கொடுத்தார்கள். அதுபோல் தேவேந்திர குல வேளாளர் மக்களும் 57 எப்படி பசும்பொன் தேவரையாவை ஆதரித்தார்களோ அதே மாதிரி 62 ஆதரித்தார்கள். இந்த உண்மையை முதலில் செந்தில் மல்லர் பதிவு செய்துவிட்டு, இந்த உண்மையை நவமணி ஐயா பதிவு செய்துவிட்டு முதுகுலத்தோர் பற்றிய மற்ற செய்திகளை அவர்கள் கூறினால் அது சிறப்பாக இருக்கும், சமூக ஒற்றுமைக்கு வலு சேர்க்கும். நடுநிலையாளர்களே, ஒரு யாதவ சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் என்றாலும் சரி, ஒரு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் என்றாலும் சரி, ஒரு உடையார் என்றாலும் சரி, ஒரு நாயுடு என்றாலும் சரி, ஒரு ரெட்டியார் என்றாலும் சரி, ஒரு பறைய சமூக சகோதரர் என்றாலும் சரி, ஒரு இஸ்லாமிய சகோதரர் என்றாலும் சரி, ஒரு கிறிஸ்தவ சகோதரர் என்றாலும் சரி, ரவீந்திரன் துரைசாமி கூறுவதில் நியாயம் இருக்கிறதா என்பதை பிராமண சமுதாய சகோதரர்கள் உட்பட அனைவரும் இதில் பாருங்கள். என் கருத்து ஒற்றுமையின் அடிப்படையில் நாளைக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் இந்த முதுகுலத்தோர் தொடர்பாக பேச வேண்டிய உண்மை கருத்தையும் 57க்கு பிறகும் 62 தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அப்படியே பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை ஆதரித்தார்கள். 57 கலவரத்திற்கு பிறகு 67லும் 62லும் மன்னிக்கவும் 62லும் பெருந்தலைவர் காமராஜரை 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் முக்குலத்தோர் ஆதரித்தார்கள். எனவே அந்த கலவரத்தால் 57 கலவரத்தால் 62 அரசியல் ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை. இன்னும் ஒரு கருத்தையும் நான் கூறுகிறேன். 57க்கு பிறகு 25 ஆண்டுகளாக அந்த பகுதியில் கலவரம் இல்லை என்பதையும் நீங்கள் போலீஸ் ரெக்கார்ட்ஸை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் என்னுடைய இந்த நோக்கம் என்னவென்றால், முதுகுலத்தோர் தொடர்பாக பலரும் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஆதாரமற்ற கட்டுக்கதைகளை கூறிய போது, அதனால் மனக்கசப்புகள் சமூகங்களுக்கு இடையில் ஏற்படும் போது சமூக ஒற்றுமைக்காக உண்மை தகவல்களை தேர்தல் ஆணைய புள்ளி விவர தரவுகளோடு நான் அளித்துள்ளேன். இதனை அனைத்து சம்பவங்களும் பாருங்கள், உண்மையை மக்களிடம் பரப்புங்கள். இனிமேலும் இந்த தகவல் தொழில்நுட்ப தொடர்பு புரட்சி ஏற்பட்ட பிறகும் தவறான தகவல்களில் நமக்குள்ள இடையில உள்ள மனக்கசப்புகள் வளரக்கூடாது, தொடரக்கூடாது. ஒற்றுமையே அனைவருக்கும் நல்லது, அந்த பகுதியின் வளர்ச்சிக்கு நல்லது அடிப்படையில் இந்த உண்மையை தம்பி செந்தில் மல்லர் அவர்களும் ஐயா நவமணி அவர்களும் அவரவர் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.